Hi students, I am Lily Babu, Summer Max, class 10th, chapter 6. Question number 5 பாருங்க 6.3ல From the top of the lighthouse, angle depressions of two ships in the opposite sides are observed to be 30 and 60 degree. If the lighthouse is h meter and the line join the ship passing through the foot of the lighthouse show that the distance between two ships is 4h divided by root 3 meter அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏபின்ற ஒரு லைட் ஹவுஸ் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சின்ற ஒரு ஷிப்பும் செகண்டு டின்ற ஒரு ஷிப்பும் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க மாதிரி லைன் ட்ரா பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது இந்த லைட் ஹவுஸினுடைய வேல்யூ ஹெச் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஹெச் மீட்டர் போட்டுட்டோம். லைட் ஹவுஸினுடைய டாப்லேருந்து சின்ற ஒரு ஷிப்பு பார்க்கும்போது நமக்கு 30 டிகிரி ஆங்கிள் கிடைக்குது. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிப்ரெஷன் போது இறக்க கோணம்னு சொல்லுவாங்க, மேலேருந்து கீழே பார்க்குறது. அதே மாதிரி பாருங்கள், லைட் ஹவுஸினுடைய ஏன்ற பாயிண்ட்லேருந்து டின்ற ஷிப்பை பார்க்குறோம். ரைட், இப்போ ஏபி அப்படின்னா நமக்கு தெரியும் ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். height of the lighthouse. So அதனோட வேல்யூ h மீட்டர். ரைட், அதுக்கு அடுத்தது சி அண்ட் டின்றது ஷிப்னுடைய பொசிஷன். அப்போ அந்த ரெண்டுனுடைய பார்ட்டு தான் பொசிஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ். ரைட், இப்போ சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம இந்த வேல்யூ ப்ரூவ் பண்ணணும். ரைட், அதுக்கு முன்னாடி இந்த ஏபிசி என்ற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஏ தென் பிசி. இப்போது பிசியினோட வேல்யூ தெரியாது. ஸோ தெரியாதுன்றதுனால நம்ம எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பிடி, அதனோட வேல்யூ தெரியாது. ஸோ ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸு 30 டிகிரி, செகண்டு ஹெச். இப்போ பாருங்கள் ஏபிசி, பின்ற ஒரு வேல்யூ உள்ளது, ஏபியோட வேல்யூ ஹெச்சு, பிசியோட வேல்யூ எக்ஸு. ஸோ இது டேன் ஃபார்முலாவில் யூஸ் ஆகும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. சப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு பிசி. tan 30 அப்படின்போது 1/√3 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ ஹெச், பிசியோட வேல்யூ எக்ஸ். செகண்டு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3h. ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஏபிடி இந்த ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ ஏபிடி இந்த ஷேப் எடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேன் தான் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆங்கிள் ஏபிடி டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி அட்ஜசன்ட் சைடு பிடி டேன் 60ஓட வேல்யூ √3 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ ஹெச், பிடியோட வேல்யூ ஒய். ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். y √3 equal to h. y மட்டும் வேணும். ஸோ அப்போ √3 மல்டிப்ளை கன்வெர்ட்டிங் இன்டு RHS என்ன டிவைட் ஆகிடும் பை √3. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போது ஒய்யோட வேல்யூ தெரியும். ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு ஷிப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் கேட்டிருக்காங்க இல்லையா, சிடி கண்டுபிடிக்கணும். இப்போது நான் சிடி ஈக்குவல் டு சிடினா என்ன, பிசியும் ப்ளஸ் பிடியும் ஆட் பண்ணால் கிடைச்சிடும். சப்போ பிசி ப்ளஸ் பிடி, பிசி அப்படின்றது எக்ஸு, பிடின்றது ஒய். எக்ஸனோட வேல்யூ தெரியும், எக்ஸனோட வேல்யூ √3h. ஸோ அந்த வேல்யூ போட்டலாம். √3h ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ h/√3. ஸோ இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3h ப்ளஸ் h டிவைட் பை √3 ஈக்குவல் டு ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் 4h/√3 மீட்டர். ஸோ இது சிடி. ஸோ இப்போ இது என்ன கேட்டிருந்தாங்க, ரெண்டு ஷிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் தான். அப்போது தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ்
between two ships equal to 4h by root 3 meter. ஸோ இங்கே ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ அப்படின்னா ஏ இந்த வேல்யூ தெரியலையா, அதுதான் இங்கே யூஸ் பண்ணிக்கோ. ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 ஈக்குவல் டு 3. இதோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 3 எப்படி வருதுன்றதுக்காக.